Hi guys, welcome to Traditional Taste. இந்த வீடியோவில் நம்ம ஆரஞ்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம், 4 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி குக் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால தண்ணி அளவாக வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறுங்க. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துறவங்க இப்போவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்குனதுக்கப்புறமா நம்மளோட ஆரஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி புழிஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டே நல்லா வணக்கிடுங்க. ஆரஞ்சு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரமாக வணக்க மாட்டோம். புளிப்பான ஆரஞ்சாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்கணும். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. அவ்வளோதான், உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். நம்ம இது இனி இறக்கிடலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, பொழு பொழுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆக வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இனி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி தான். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.